அனைவருக்கும் வணக்கம். ஆரா ஜோதிட ஆராய்ச்சி மையம் அகமும் புறமும். இன்னைக்கு சகடை தோஷம், புணர்வு தோஷம், இந்த ரெண்டு தோஷத்தை பற்றி பார்க்கலாம். சகடை தோஷம் என்பது குருவுக்கு 6, 8, 12 சந்திரன் இருந்தால் அது சகடை தோஷம் என்பார்கள். இந்த சகடை தோஷம் உள்ள ஜாதகம் என்ன பண்ணும்னா, அவங்க வாழ்க்கை சக்கரம் போல் சுற்றிக்கிட்டே இருக்கும். எந்த ஒரு காரியத்திலையுமே எடுத்த உடனே வெற்றி கிடைக்காது. மிக நீண்ட இழுபறிக்கு அப்புறம் தான் அவங்களுக்கு வெற்றி கிடைக்கும். இது சகடை தோஷத்தோட இயல்பு விதி, ஜோதிட விதி. அடுத்து சனி சந்திரன் சேர்க்கை. ஜோதிடத்தில் சனி செவ்வாய் சேர்க்கை தொழிலுக்கு இதாகும், பகையாகும் அப்படி சொல்லுவாங்க. ஆனால் சனி சந்திரன் சேர்க்கை அதை விட இந்த சனி சந்திரன் சேர்க்கை புணர்வு தோஷம் உள்ள ஜாதகங்கள் மிகவும் பாதிக்கப்படுகின்றன தொழிலில். இந்த புணர்வு தோஷம் உள்ள ஜாதகங்கள் என்ன பண்ணும் அப்படின்னா மிக நீண்ட கஷ்டம், போராட்டம், அதன் பிறகே வெற்றி அப்படிங்கிற மாதிரி ஒரு அமைப்பை கொடுக்கும். ரெண்டாவது, இப்போ சனி சந்திரன் சேர்க்கை எப்படி இருக்கணும் அப்படின்னா சனி நட்சத்திரத்தில் சந்திரன் இருந்தாலோ, சந்திரன் நட்சத்திரத்தில் சனி இருந்தாலோ, சனி நட்சத்திரம் என்ன, பூசம், அனுசம், உத்திரட்டாதி, இந்த நட்சத்திரத்தில் சந்திரன் இருக்கும், சனி பார்க்கணும். அதே மாதிரி சந்திர நட்சத்திரம் ரோகிணி, அஸ்தம், திருவோணம், இந்த நட்சத்திரத்தில் சனி இருக்கணும், அது சந்திரன் பார்க்கணும். இப்படி இருந்தால் சனி சந்திரன் சேர்க்கை புணர்வு தோஷம் வாங்க. சில பேருக்கு சகடை தோஷமும் இருக்கும், சனி சந்திரன் சேர்க்கை புணர்வு தோஷமும் இருக்கும். இப்படி இருக்கிறவங்க ஒரு தொழில் பண்ணால் அவங்களுக்கு எளிதில் வெற்றி கிடைக்காது. 50,000 ரூபா வருமானம் வருதுன்னா 60,000 ரூபா செலவு ரெடியாக இருக்கும். ஒரு காசு விழுகுது, அக்கௌண்ட்லேயே கையிலேயே வருது அப்படின்னா பின்னாடியே கடன்காரங்க கூப்பிடுவாங்க, அதற்கு ஏதாவது செலவாகும். மறுபடியும் நம்ம ஒரு பக்கம் போய் பணம் வாங்கி மறுபடியும் இது ரொட்டீனாக நடந்துக்கிட்டே இருக்கும். இதற்கு ஒரு முடிவுங்கிறது கிடைக்காது. இந்த சனி சந்திரன் சேர்க்கையும் சகடை தோஷமும் சேர்ந்த ஜாதகங்களுக்கு. இப்போ சனி சந்திரன் சேர்க்கைனா நேரடியாக சனிக்கு 7ஆம் இடத்துல சந்திரன் இருக்கணும், சந்திரனுக்கு 7ஆம் இடத்துல சனி இருக்கணும். இது நேரடியாக இருக்கும். இந்த நேரடி பார்வை உள்ள ஜாதகங்கள் தொழிலில் மிகப்பெரிய போராட்டங்களை சந்திக்கிறாங்க. சரி, இதற்கு தீர்வு என்ன? இப்போ ஒரு ஆள் சனி சந்திரன் சேர்க்கையில் பிறந்துட்டாங்க, புணர்வு தோஷம், சகடை தோஷம், இதற்கு தீர்வு என்ன அப்படின்னா, அவங்கவுங்க ஜாதகத்தில் சனி சந்திரன் எந்த மாதிரி நட்சத்திர சேர்க்கையில் இருக்குதுன்னு பார்த்து, அது எத்தனாவது பாவகமாக வருது, அது எந்த காரகமாக வருதுன்னு பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி தான் தீர்வு சொல்ல முடியும். இதுதான் உண்மை, நிதர்சனமான உண்மை. ஒரு பொதுவான தீர்வு, இதற்கு என்ன தீர்வு அப்படின்னா சனி சந்திரன் சேர்க்கை இருக்கிறவங்களுங்க சனிக்கிழமை சந்திரன் ஓரையில் தயிர் சாதம் வாங்கி கொடுக்கலாம். அதே மாதிரி திங்கக்கிழமை சனி ஓரையில் தயிர் சாதம் வாங்கி கொடுக்கலாம். யாருக்கு கொடுக்கலாம்? சனியின் காரகத்துவங்களுக்கு கொடுக்கலாம். அதுவும் உங்கள் ஜாதகத்தை பார்த்து சனியும் சந்திரனும் எத்தனை டிகிரியில் நிற்கிது, சில பேர்த்துக்கு லோ டிகிரியாக நிற்கும், சில பேர்த்துக்கு ரொம்ப பெரிய டிகிரியில் நிற்கும். இதெல்லாம் பார்த்து செய்யணும். இப்படி செஞ்சால் தான் இதற்கு ஒரு தெளிவான பரிகாரம் சொல்ல முடியும். அதே மாதிரி இதற்கு ஒரு கோயில் அப்படின்னு சொல்ல பார்த்தீங்கன்னா சந்திர மௌலீஸ்வரர் கோயில். சந்திர மௌலீஸ்வரர் கோயில் சந்திரனுக்கு தோஷம் ஏற்பட்டு பரிகாரம் தேடி அலைந்த கோயில் சந்திர மௌலீஸ்வரர் கோயில் இருக்குது. அந்த கோவிலுக்கு நீங்கள் சென்று வர இதற்கு தீர்வு கிடைக்கும். இது பொது பலன். தனிப்பட்ட ஜாதகம் மூலமாகவே இந்த பலன்களை பார்த்து சொல்ல முடியும். இது போன்ற அற்புதமான வீடியோக்களுக்கு நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.